கேசவன் சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். சரி, மீண்டும் ஒரு ஓய்வு நாளில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நண்பர்கள் இருவரின் சந்திப்பே இவ்வளவு மகிழ்ச்சியை தரும்போது நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட சந்திப்புங்கிறது இன்னும் வித்தியாசமா இருக்கு. நீங்க கேட்கறது புரியுது. சந்தித்தல்ல வித்தியாசமான நிகழ்வு வந்துட்டீங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அப்படி சந்தித்த நபர்களோ அல்லது சந்தித்த விஷயங்களோ ஏதாச்சும்? இப்ப தம்பியும் ரொம்ப நண்பராகவும் இருக்கிற ஒருத்தனோட சேர்ந்து ஒரு மலையடிவார கிராமத்துல இருக்கிறார். ஒரு பொண்ணை போய் பார்க்கணும். பொண்ணுன்னா அவனோட ஒய்ஃபுக்கு ரொம்ப சொந்தக்கார பொண்ணு. சரி, அவங்க பணி நிமித்தமா சென்னையில் இருக்காங்க. இப்ப குழந்தை பெத்து வந்து இருக்கிறதுல ஒரு 3 மாசத்துல போக போறாங்கிறதுனால அவனுக்கு சந்திக்கணும்னு சொல்லி அவன் என்னையும் கூட்டு போறான். வேண்டா விருப்பா சில சந்திக்கு போகும் நினைச்சு போகும்ல, அதே மாதிரிதான் கிளம்பி என் வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள அந்த மலையடியார கிராமம். ரொம்ப சின்னமான வீடு, ஒரு சென்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீடு. உள்ள போன உடனே அந்த பொண்ணு வந்து அவனை பேரை சொல்லி இந்த உறவையும் சொல்லி அவ்வளோ அழகா, அதாவது கரிசல் மண் வட்டாரத்திலேயே இருக்கிறவங்க, அந்த மண்ணோட சேர்ந்து குழந்தைவங்க, அந்த மண்ணின் வசீகரம் அவங்க உடம்புல அவங்க எல்லாத்தையும் தெரியுங்களா. அதே மாதிரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்துல இருக்கிற அந்த பொண்ணு அவ்வளவு வசீகரமா, அந்த மண்ணுக்கு ஏற்ற பொண்ணுங்கிற மாதிரி வசீகரமா எங்களை வரவேற்காங்க. தோற்றமும் ஒரு அழுத்தமா தலை சீவி ஒரு காத்திரமான ஒரு அமைப்போட அவங்க வந்து அந்த தளர்வாடையில தான் இருந்தாலுமே வரவேற்காங்க. வர்றவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொடுத்து சாப்பிட கொடுத்து ஏதாவது இதுதான் பண்பு. இதோட முடிஞ்சு போச்சு. பொண்ணு கேட்கு, டீ போட போறேன், உங்களுக்கு டார்ஜிலிங் டீ வேணுமா அஸ்ஸாம் டீ வேணுமா? அவன் கேட்கான், என்னமா வித்தியாசம் இருக்கு? அஸ்ஸாம் டீ, அந்த பிரம்மபுத்திரா, அந்த பிரம்மபுத்திரா வந்து அந்த பள்ளத்தாக்குகள்லயும் மேட்டுலையும் பாய்ந்து அந்த அஸ்ஸாம எவ்வளவு அழகா நீர் தருது அப்படின்னு சொல்லி, அதில் பக்கத்துல விளைந்த அந்த அஸ்ஸாம் டீல தாமிரத்தின் நிறமும் அந்த பனியின் வாசனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பனி கூட ஒரு வாசனை இருக்கும். நான் கேட்கேன், இப்படிலாம் ஒரு டீக்கு இவ்வளவு கதையை இப்படி வீட்டி பேசியம்மா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு புனைவு நாவலை எடுத்து சொல்றது. ஒரு டீக்காக ஒரு புனைவு தமிழ் எழுத்தாளர் ஒரு எழுதுனது அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு இந்த டார்ஜிலிங் டீயை சொல்லுது. அந்த நான் இப்ப மாத்தி கூட சொல்லுவேன், ஏன்னா கேட்டு ஆச்சுல. அந்த இந்த டீ வந்து தங்கத்தின் நிறமும் மழையின் வாசனையும். இப்படி நீ சொல்லி அந்த டீயை எங்களுக்கு தரம்போது இந்த அவித்த பணங்கள் இருந்து இந்த வேர்க்கடலைய இந்த பச்சையா வச்சு அவிச்சையும் ஒரு கிணத்துல வச்சு எங்களுக்கு சர்வ் பண்ணி ஒரு எழுத்தாளரை பத்தி விரிவா பேசி 1 மணி நேரத்துல கடந்து நாங்க வெளியே வந்துட்டோம். அதுக்கு நடந்த சம்பாஷணைகள் நிறைய இருக்கணும் எங்களேன். சரி கேசவன் சார், ஒரே ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சகோதரரின் உறவாலும் பிணையப்பட்ட ஒரு நபரை வந்து சந்திக்க போனீங்க. அவங்க தேநீர் கொடுத்தாங்க, 2 வகையான தேநீரில் எது வேணும்னு கேட்டாங்க. சரி, அந்த பெண்ணோட பேச்சு, நீங்கள் அதை விவரித்த விதம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இலக்கியத்துவமாக இருந்தது. அவங்க வந்து இலக்கியம் சார்ந்த நபரா? 1 மணி நேரம் சந்திப்புல இருந்து வெளியே வந்துட்டோம். இல்லை, நான் சொல்ல வர்றது என்னன்னா, கேட்டீங்க அழகான கலை இலக்கியம் அந்த சார்ந்த நபருக்கு தான் இந்த மாதிரி சிந்தனை வரும். அந்த 1 மணி நேரம் பேசின பேச்சு வந்து என்னதுன்னு இப்போ அவ்வளவா எனக்கு விவரிக்கிறது தெரியல. ஆனா அந்த சின்ன வீடுன்னு சொன்னோம்ல, அந்த சின்ன வீட்டுக்குள்ள பிரம்மபுத்திராவை, அந்த பிரம்மனின் புத்திரன்கிற ஒரு ஆண் நதி தான் சொல்லுவாங்க அதை இந்த ஆன்மீகத்துல. ஆனா அந்த பிரம்மபுத்திராவை அந்த ஒரு சின்ன 1 சென்ட்டுக்கும் குறைய உள்ள வீட்டுக்குள்ள அவ்வளவு இந்தியாவின் அதன்ற நதியை வந்து பாய வச்சதுல அது எவ்வளவு பெரிய வீடா நான் கற்பனை பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பொண்ணின் தோற்ற வசீகரம், அந்த பொண்ணோட அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அதுக்கு முன்னால அந்த தோற்ற வசீகரம்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. எடுத்து சொன்ன விதம் இப்பவும் என்னைய வந்து தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லுவாங்கன்னு. தூக்கத்துல எழுப்பி கேட்டா தமிழ்நாட்டுல பிரம்மபுத்திரா பாயும் இடம் எதுன்னு கேட்டா ஒரு குழுவில் உள்ள ஒரு தேயிலை மூலமாக அந்த பிரம்மபுத்திராவையும் அந்த டார்ஜிலிங்ல உள்ள அந்த மலை குடிகளையும் சேமித்து வச்சிருக்கு.
கேசவன் சார், அதாவது சந்திப்பு அப்படின்னு சொன்னபோது நீங்க இதை சொன்னீங்கல்ல, சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்க சொன்னது சிலவன் 10-20 சென்ட் வீடு கட்டியிருப்பான். அங்க உள்ள போய் நம்ம சந்திக்க போகும்போது நான் வீடு வாங்க போகும்போது 1.5 லட்சம், இப்ப 20 லட்சம், இப்படி நீ இந்த மாடல்ல பேசிக்கிட்டு இருப்பான். அவன் இதுக்கு மேலேயும் வாங்கட்டுமே. எந்த நதி அவன் வீட்டுல போகுது, எந்த பள்ளத்தாக்கு அவன் வீட்டுல போகுது, அது வந்து இந்த ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்ங்கிற மாதிரி அது வந்து வாழ்ற வாழ்க்கை முறையில மறக்கவே முடியாத ஒரு நபர்களா போறாங்க. ஆமா, சிறப்பு. அதாவது எவ்வளவு கோடிக்கணக்கில் வீடை கட்டினாலும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பிரம்மபுத்திராவையும் அந்த பொழுதன்னைக்கும் பெய்யக்கூடிய அந்த மழை துளிகளையும் சேமிச்சு வைக்க முடியாது. தேநீர் வந்து சேமிச்சு வச்சிருக்கு. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி கேசவன் சார். வேற என்னத்தையும் சொல்லிட்டு நீர் இதை பேசிட்டு நான் சொடல போயிட்டே